ஏன் ஆல்பர்ட்? என் பக்கத்துல சிவப்பு தாவணி போட்டு ஒரு பொண்ணு வந்திருந்தாளே, அந்த பொண்ணு ஓகே. என்னை விட கொஞ்சம் கலர் கம்மி, பரவாயில்ல. ஏய் அட விடுமணி, நேரம் வரும்போது எல்லாம் தானா நடக்கும். நீ விட்டுருவப்பா. ஆனா வீட்டுக்கு போறவங்க அம்மா விடுதா? ஏண்டா கல்யாணத்துக்கு வாசிக்கிறீங்க, கச்சேரிக்கு வாசிக்கிறீங்க, என் பையனுக்கு ஒரு பொண்ணை பாருங்கோ பாருங்கன்னு சும்மா நோண்டுது. எங்களால தாங்க முடியல. உனக்கு பொண்ணு பார்த்து எனக்கு வயசாகி போச்சு. அவன் பொண்ணை பார்த்து உனக்கே வயசாகுது. அவருக்கு பண் காட்சி இருக்க கூடாது, ஏழே இருக்கணும், அஜிங்கம் இருக்க கூடாது, அழுக்கா இருக்கணும். அழுக்கா இருந்தா போய் சோப் போட்டு கழுவி விட்டுவா. டேய் பண்ணாட, அழுக்கலடா அழகா இருக்கணும். அதுதான் அழுக்கு. கிட்ட வராத. உன்னை யாரையாவது லவ் பண்ண சொல்லனா அதுவும் முடியாது. ஏன்னா அதுக்கு என்ன மாதிரி கொஞ்சம் அழகாவது. பாத்தியா, கொஞ்சம் அழகா இருக்கேன்னு சொன்னா அதுக்கே அழுகிறாங்க பாரு. ஏப்பா நிறுத்திப்பா, என்னாலே தாங்க முடியல, நான் ஏங்கிக்கிறேன். நீ இறங்குனா என் அளவு குறைஞ்சிருமா? இதெல்லாம் உடம்போட ஊர்னதுடா. இந்தப்பா கொஞ்சம் சொல்லுப்பா. வேண்டாம், அப்புறம் நானும் அழுதுருவேன். நீ ரொம்ப தமாசு. இதுக்கு இன்னைக்கு நான் தலை கூட சீவல. ஆனா எவ்வளவு லட்சமா இருக்கும் பாரு. நீப்பா விளையாட்டுக்கு சொன்னே நிறுத்திட்டேன். மணி, தனியா ஒரு பொண்ணு ரோட்ல நின்னுட்டு இருக்கு, என்னன்னு போய் பாரு. என்னமா அது நேரம் கெட்ட நேரத்துல நடு ரோட்ல நின்னு கைய காட்டுறிய? என்ன விஷயம்? So please help me. My car has broken down and I have been waiting here for a very long time. I'll be very grateful to you. So please. நீ கோத்ரே கே பாத்ரே, பாத்ரே கே கோத்ரே. ஆத்லே கே பாத்தா கா பன் கிம்சு பக்காசி கொனை கர்பே. பாத்ரே கே பண்டார மொட்டை. பண்டார மொட்டை. புரியல? புரியல. அப்படித்தான் இருக்கு எங்களுக்கும். நிக்கிறது குன்னூர் மலை மேல, பேசுறது பிரிட்டிஷ் இங்கிலீஷா? தமிழ்ல பேசுமா. என் வண்டி பிரேக் டவுன் ஆயிடுச்சு. 1 மணி நேரமா இங்க நின்னுட்டு இருக்கேன். போற வரவங்க எல்லாம் என்னமோ மாதிரி பாத்துட்டு போறாங்க. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நீங்க தான் சார் எப்படியாச்சும் என்ன வீட்டுல டிராப் பண்ணும். ப்ளீஸ் சார். டேய், நம்ம ரவிக்கு தேடிட்டு இருக்கிறோமே, இந்த பொண்ணை பார்த்தா அழகா இருக்கு. கோர்த்து விட்டலாமா? கோர்த்தே விடலாம். ஆனா அந்த புண்ணை பார்த்து பன்னிக்காரிச்சு மத்தது. என்னது பன்னிக்காரிச்சியா? பன்காட்சி. ஓ பணக்காரிச்சியா? ஏழையாக்கிடுவோம். ரவி ஏழையாச்சு, இந்த பன்காட்சி செட்டப் ஆகுமா? அவனை பணக்காரன் ஆக்கிடுவோம். என்ன என் கூட சேர்ந்து உங்களுக்கு மூளை நல்லா ஒர்க் பண்ணுது. டேய், இன்னைக்கு இதோட நிறுத்திக்க போ. நாங்க யோசனை பண்ணி பார்த்தது இது ஓட்டுற காரியமா தெரியல. என்னது நடக்கிற காரியமா தெரியல. சோ நீங்க தான் சார் எப்படியாச்சும் எனக்கு ஹெல்ப் பண்ணும். ப்ளீஸ் சார். இந்த பாருமா, எங்க முதலாளியை பொறுத்த வரைக்கும் பொண்ணுகளை வண்டியில ஏத்த மாட்டார். அப்படி ஏத்துனாருன்னா ஒண்ணு பிரெக்னண்டா இருக்கணும், இல்லன்னா பேஷண்டா இருக்கணும். ஐயோ, நான் எப்படியாவது இப்ப வீட்டுக்கு போகணுமே சார். அப்ப நீ பேஷண்ட். என்ன நோயின்னு கேட்பானே? டிபின்னு சொல்லுவோம். சேச்சே, பொண்ணு கொழுவோன்னு நம்பவே மாட்டான். அப்போ மேண்டல்னு சொல்லுவோம். அது பெட்டர் மேக்கல் தூங்குறதுடா. மேண்டல் மேண்டல். ஓ மெண்டல்ங்கறியா? நோய் உனக்கு கேட்டனா அந்த பொண்ணு கேட்டனா? பிளட் கேன்சர். பிளட் கேன்சர் உனக்கு சார். அட வெச்சுக்குமா. அது மட்டும் இல்ல, இப்ப நீ ஏழைய பொண்ணு. புரியலே? புவார் புவார். சாரி சார். அப்ப இங்கேயே இரு, நாங்க போய் கூப்பிட்டோம்னா வா. ரவி, என்ன? அந்த பொண்ணை வீட்டுல கொண்டு போய் டிராப் பண்ணுமா? விளையாடுறீங்களா? வாசிக்கு போன இடத்துல ஒரு பொண்ணை தள்ளிட்டு வந்துட்டாங்கன்னு தப்பா நினைக்க மாட்டாங்க? நாங்களும் அப்படித்தான் நினைச்சோம். ஆனா அந்த பொண்ணு கதையை கேட்டா ரொம்ப பாவமா இருக்கு. என்ன பாவம்? ஆமா பிரதர், அந்த பொண்ணு ஏழை பொண்ணு. ஏழையா இருந்தா 50 கொடுத்து அனுப்புங்க. அப்படின்னா தான் நாங்களே கொடுத்து அனுப்பியிருப்போமே. அந்த பொண்ணு இன்னும் 2 மாசத்துல சாக போகுது. அதுக்கு பிளட் கேன்சர். பாத்தியா இருமுது. இருமுனா பிளட் கேன்சரா? பின்ன தும்முனா பிளட் கேன்சரா? ஏப்பா, இதுக்காக கையில எக்ஸ்ரே வச்சுட்டா சுத்த முடியும் நாங்க? சரி, வர சொல்லுங்க. ரூட் கிளியர், கம். நீ முன்னாலே ஏறு, நாங்க பின்னாலே ஏறிக்கிறோம். மணி 11:30. மணி என்ன மணி துணிங்கிற? பின்னால போற ஆம்பளைங்க உட்கார்ந்திருக்காங்க. இந்த பொண்ணை நம்ப எப்படி உட்கார வைக்க முடியும்? அது யாரை நம்மளால இந்த காட்டு பண்ணி நம்பவே முடியாது. ஏறமா முன்னால. டேய் ஏறா. பார்த்தா ஏழை பொண்ணு மாதிரி தெரியலையே. அது நீங்க ஏன் இப்படி கேக்குறீங்கன்னு எனக்கு தெரியும். நான் இந்த பட்டுப்பாவாடை சட்டை போட்டிருக்கேனே, அதனால தான் நான் இன்னும் 2 மாசத்துல நான் சாக போறேன்ல. நான் எதை ஆசைப்பட்டு கேட்டாலும் எங்க அப்பா அம்மா வாங்கி கொடுத்துருவாங்க. அதான் அந்த பொண்ணு இன்னும் 2 மாசத்துல சாக போகுது. சச்சா, நீ ரொம்ப நாளைக்கு நல்லா இருப்பமா. தேங்க்யூ. ஆமா, உன் பேர் என்னமா? கீதா. ஆமா சார், நீங்க ஏன் இப்படி குயின் எலிசபெத் பையன் மாதிரி எல்லாம் ட்ரெஸ் போட்டிருக்கீங்க? அது என்ன நீ அப்படி கேட்ட? அவர் ராஜ பரம்பரை, இந்த நாட்டு ஆண்ட பரம்பரை. சேரன் பாண்டி நீ பாக்கல?
ஆமா பார்த்தேன். அதுல இருப்பாரு இவரு. மணி அட நீ சும்மா இருப்பா. அது முகத்துல சந்தோஷம் பாருப்பா. இன்னும் 2 மாசத்துல சாக போற பொண்ணுப்பா. சந்தோஷமா தான் இருந்து செத்துட்டு போட்டுமே. அவர் ராஜ பரம்பரை தான். அவங்க அப்பா பெரிய ஆளு. அவங்க அப்பா யாரு? அவங்க அப்பா பெரிய மினிஸ்டர் மிஸ்ஸஸ் வீரி ராகவன். நம்ம அப்பா பேர சொல்றாரு. டேய் ஆமா, மினிஸ்டர் வீரராகவனோட புள்ளதான் இவரு. அவர் வண்டி ஓட்டுற ஸ்டைலே தனியா இல்ல. இவங்க பேண்ட் வாசிக்கும் போது நான் பார்க்கலாம்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ஆமா, இவர்தான் மினிஸ்டர் பையன் இந்த Dress போட்டிருக்காரு. நீங்களே ஏன் இப்படி Dress போட்டிருக்கீங்க? ட்ரெஸ் போடலன்னா யார் காசு தருவா? இது அவருக்கு எவ்வளவு எதிரிங்க தெரியுமா? ஹிட்லிஸ்ட்ல அவர் பேர் இருக்கு. அவரை பாதுகாக்கிற எலிப்படைகள் நாங்க. அதுக்காகத்தான் யூனிஃபார்மா நாங்க எல்லாரும் இந்த Dress போட்டிருக்கோம். ஆமா, அவ்வளோ பெரிய மினிஸ்டர் பையன் ஏன் டப்பா வண்டியில வரீங்க? அட தெரியாம சொல்லிச்சு. அதுக்காப்பா நீ முறைக்கிற? நமக்கு 1/2 டஜன் வண்டி இருக்கு. அத பத்தி தெரியுமா அதுக்கு? அவருக்கு நிறைய வண்டி இருக்கு. 4 ஃபியா, 4 அம்பா, 4 மாரு, நிறைய வண்டி இருக்கு. ஆனா இந்த வண்டி தான் அவருக்கு பிடிக்கும். ஏன்னா இதுல தானே இன்ஸ்ட்ருமெண்ட் ஏத்த முடியும். இன்ஸ்ட்ருமெண்ட்ஸா? இது ஆமாங்க, எங்களை பாதுகாக்கிறதுக்காக இது கத்தி, கடப்பாரை, கம்பு, இதுக்கு பேரெல்லாம் இன்ஸ்ட்ருமெண்ட். அத சொல்லிட்டு இருக்கான். பாத்தீங்களா இன்ஸ்ட்ருமெண்ட் சவுண்ட்? அட, எங்க வச்சதெல்லாம் காணோம்? சாதம் பரிமாறுற வரைக்கும் உங்களால கொஞ்சம் பொறுமையா இருக்க முடியாதா? என்ன பண்றது பசி? ஏய், சத்தம் போடாதீங்க நாய்களா. கல்யாண வீட்லயே சாப்பிடலாம்னு சொன்னேன். உங்க மகன் ரோசக்காரனாச்சு, அங்கெல்லாம் சாப்பிடுவாரா? மதர் சீக்கிரம் பொரிச்சு வைங்கோ. இது பொரிச்சு வைக்கவா? பொரியல் வைங்கன்னு சொல்றா. டே, அவன் வாட்சதை சரியில்லை, வைக்காதீங்க. சரி, சாதம் போட்டுட்டு சாம்பார் ஊத்துறதுக்குள்ள மறுபடியும் இலைய காலி பண்ணிட்டீங்கன்னா சாம்பார் எங்க ஊத்துறது? தீர்த்தம் குடிக்கிற மாதிரி குடிச்சிருமோ இல்லையா? அத்தை, இதுங்களுக்கு எப்படி எல்லாம் போட்டா சரிப்பட்டு வராது. நான் போடுறேன் பார். என்ன பாமா? அதை விட பெருசா இருக்கும். ஐயோ, என்னடா இது? இந்த கலக்கிறா, நம்ம என்ன கலக்கிறியா? பரவாயில்லை, இதெல்லாம் எங்க வீட்டிலே மிச்சர் ஃப்ரைட் ரைஸ்னு சொல்லுவோம். ஆமா, பிச்சைக்காரங்க வீட்டுல எல்லாம் அப்படித்தான் சொல்லுவாங்க. போடு. அக்கா, நீங்க ஹை ஸ்பீட்ல லுக்குகளை கொடுத்து லவ்ஸ்கள் பண்ணது போதும். அப்படியே பக்கத்துல கொஞ்சம் கவனிங்க. தண்டை சொத்துக்கெல்லாம் எவ்வளவு போடணும், எப்ப போடணும்னு எனக்கு தெரியும். ஏய், தண்டை சோறு கட்ட சோறு அப்படியே அப்பி போடும் பாரு. என்ன நீ இந்த ஆத்து ராணி மாதிரி நடந்துட்டு இருக்க? ராணி தாயா, இந்த வீட்டுக்கு வரப்போற மருமக இங்க ராணி இல்லாம பின்ன என்ன கூனியா? ஊனியே மேலு. நீ இந்த வீட்டுக்கு வந்துட்டாலும் வாசிக்க வந்தவங்க நீங்க, வாக்கப்பட போறவன் நான். அத மனசுல வச்சுக்கிட்டு போடுறது தின்னுட்டு போங்க. சைடு வீட்டு சவுண்ட பாத்தியா? பிரதர், எனக்கு வர கூவத்துக்கு நாத்தம் கொஞ்சம் ஜாஸ்தியா தான் இருக்கு. என்ன பண்றது? மூக்க புடிச்சுக்கோ. ஏயா, இதுங்கெல்லாம் வந்துதா வாச்சுதான் கைட்டு விடுறதை விட்டுட்டு கூடவே வச்சுக்கிட்டு கூட கூடயே ஆக்கி போடுறிய பாரு. ஒண்ணு 1.5 கிலோ கொட்டிக்கிட்டு ஒன்னதான் சொல்லுது. விட மாட்டியா அப்போ? என் வீட்டு பணத்தெல்லாம் இப்படி தின்னே தீக்குறானுங்க. யோ, நான் இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் ஒரு தண்டை சோறு இங்க இருக்க கூடாது. வேலைக்கு 2 இலை தான் வெளியில வேணும் சொல்லிட்டேன். ஐயோ, 2 இலை தானா? அப்ப நானும் தண்டச்சோறு என்னையும் வீட்டை விட்டு வெளியே அனுப்பிச்சிருவியா? சேச்சே, உனக்கு ஒரு இலை, என் புருஷனுக்கு ஒரு இலை. அப்ப உனக்கு? நான் தான் என் புருஷன் இலையில சாப்பிடுவேனே. சென்டிமெண்ட் ரொம்ப டச் பண்றாங்க. இலை சைஸ்ல இதுங்களுக்கு 2 இலை. ஊட்டே, பசி எடுக்குதே. ஆமா, சாப்பிட்டா மட்டும் வளர்ந்துருவீங்களாக்கோ. மோந்துட்டு போய் மூக்க கழுவுங்கடா. இந்தா இந்தா. வெக்கம். விரல தின்னு போது 2 ரவுண்டு வாமா. போதும் போதும். நாளைக்கு எது சாப்பிடுவீங்களா? அடுத்த தெருவுதான்.
நீரியா? என்ன மணி? லவ்ஸ் தான் தாக்கு. எல்லாம் உனக்கு தானேயா? நீ நல்லா பார்த்ததானே எல்லாருக்கும் சம்பாதிச்சு போட முடியும். மா இன்னைக்கு ரொம்ப டேஸ்டா செஞ்சிருக்கா. அசதியில போ. யாரு? இது உங்க அம்மா செஞ்சதா? நான் செஞ்சது கண்ணே. அடிப்பாவி. நல்லா இருக்கா? இன்னும் கொஞ்சம் சாப்பிட்டியா? யோ கண்ணு வைக்காத போயா. வந்துட்டு அப்படிதான். ஏன்டா அப்படி பாக்குற? வர வர அந்த மீனாட்சி பொண்ணு ரொம்ப ஓவரா போறா. அவ திமிர கொஞ்சம் நம்ம அடக்கி வைக்கணும். நம்ம எல்லா பேரும் தொண்டைச்சோரா. ராத்திரி நேரத்துல உளற கம்மு நாட்டி டெண்டை சோடுறா. எஸ் அவ மட்டும் இந்த வீட்டுக்குள்ள மருமகளா வந்தா நம்ம எல்லாம் கட் பண்ணிடுவோம். நான் மூண்டு பாத்துட்டா மிச்சம். அதோட சரியா பண்ணல. இந்த மீனாட்சி பொண்ணை விரட்டுறதுக்காகத்தான் ஒரு பணக்கார பொண்ணை ஏழை பொண்ணுன்னு சொல்ல சொன்னோம். அவளுக்கு பிளட் கேன்சர் போய் சொன்னோம். கட்சியில அந்த பொண்ணோட அட்ரஸ் சொல்ல விட்டிய? கட்சியில எந்த பையன்கிட்ட அட்ரஸ் இருக்கு? ஓ இதுக்கு தான் அந்த பொண்ணை செட்டப் பண்ணேளோ? ஆமா கட்சி தலைவர் கேக்குறாரு, சொல்லுங்கடா. அரவே மூச்சிச்சு. அண்ணே ஒரு நல்ல ஐடியா இருக்கு. சொல்லு. முந்தான முடிச்சு படத்துல ஊர்வசி சொல்ற மாதிரி பொழுது வெடிஞ்சதும் மீனாட்சி நான் கெடுத்துதான் சொல்றேன். நீங்க எல்லாரும் ஆமா ஆமான்னு சத்தியம் பண்ணா நடந்தது நடந்து போச்சு அப்படின்னு சொல்லி அந்த மீனாட்சியை எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க. நம்ம அப்புறம் எல்லாரும் சந்தோஷமா இருக்கலாம். இந்த குருவி தலையில இப்படி ஒரு முறையா? வாடா ராஜா. ஐயா உன்னை முத்தம் கொஞ்சம் போல் இருக்கு ராஜா. அடங்க அப்பா மீனாட்சி விரல் தண்டி கொடுல அவளை கெடுத்து சொல்ல சொல்றேன். என்ன உடுங்க புடுங்க பிரதர். பல்லக்கெல்லாம் காட்டி போடுவேன் பிரதர். ஸ்மால் பாய். என்ன ஸ்மால் பிக்? ஐயோ ராத்திரி பூரா என் புள்ள கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுட்டு வந்திருக்கா. அவனை கொஞ்ச நேரமா நிம்மதியா தூங்க விடுறீங்களா நீங்க? ஏன் அப்படி பேர் என்ன கத்துறீங்க? என்னமா இப்போ நாங்க கத்துனதுலயே வெந்திரிச்சான், நீங்க கத்துனதுல வெந்திரிச்சான். இதை விட நீங்க கத்தி எடுத்து அவனை குத்தி இருக்கலாம். மணி நீங்க போய் படுங்கம்மா. போய் படுங்கடா குடுத்தன ரெண்டு. ஏய் என்ன அலோகலன்ட்டு நான் என்ன டெலிபோன்ல பேசிட்டு இருக்கேன். பண்ணிக்காரிச்சி. யாரா பண்ணிக்காரிச்சி? இது. ஓ வாங்க. என்னங்க நேத்து ராத்திரி உங்களை பத்தி தாங்க பேசிட்டு இருந்தோம். ஆமா நேத்து அட்ரஸ் கொடுக்காம போயிட்டேன். நீங்க தான் எங்க வீட்டுக்கு வரணும். ஆமாங்க பக்கத்து வீட்டு பஜாரி எங்களால சமாளிக்க முடியலங்க. 1000 இருந்தும் வசதிகள் இருந்தும் நோ பீஸ் ஆஃப் மைண்ட். ஆனா இந்த பொண்ணு சாதுவா இருக்குது. நான் மாட்டிக்கலாம். ஆமா மினிஸ்டர் பையன் கோயிலுக்கு வந்திருக்காரா? எனக்கு தெரியாது. என்னங்க போய் சொல்றீங்க? அவரோட எலிப்பட நீங்களா வந்திருக்கீங்க. மினிஸ்டர் வீட்டு கார் வந்திருக்குது. இது மினிஸ்டர் காரு. உங்க கார் தானே? ஆமாண்டா நம்ம ரவி வந்த காரு. மினிஸ்டர் பையன் ரவி தானே? உள்ள சாமி கும்பிட்டுட்டு இருப்பானே, நீங்க பாக்கல? இல்லையே நான் பார்க்கவே இல்லையே. சாமியை பின்னால கும்பிட்டுட்டு இருப்பான். இப்ப வெந்துரும். நான் அவர்கிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். நான் நாளைக்கு ஓல்ட் மைசூர் ரோட்ல வெயிட் பண்றேன். அவர் கொஞ்சம் வர சொல்றீங்களா? இந்த ஒரு வேலை தான் பார்க்காம இருந்தா அதையும் பாத்துறான். நம்ம ரவி தானே, எந்த ஓலை வேணாலும் பாக்க. வலிக்கு விழுறாங்க. அந்த பொண்ணு ரொம்ப பாவம் ரவி. என்ன பாவம்? அந்த பொண்ணு பண்றது மட்டும் சரியா? டீனேஜ் வயசுல அப்படித்தானே இருக்கும். அதுக்காக இருந்தாலும் அந்த பொண்ணு ரொம்ப ஏழை பொண்ணு. கொஞ்சம் யோசிச்சு பேசு. யோசிக்கிறதுக்கு என்ன இருக்கு? இந்த சின்னதெல்லாம் எனக்கு பிடிக்காது. பாவம் அந்த பொண்ணு 2 மாசத்துல பிளட் கேன்சர்ல டெத் ஆக போகுது. யார சொல்றீங்க? எல்லாம் அந்த பொண்ணு கீதாவை தான். ஆமா ஆமா அந்த பொண்ணு பாவம். என்ன பொண்ணாத பாவம்? சாவு எல்லாருக்கும் தான் வருது. இருந்தாலும் சின்ன வயசுல சச்சா நினைக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு. நினைக்காத விட்டுரு. மணி என்ன சின்ன ஏஜ் பெரிய ஏஜ்? அந்த பொண்ணு 2 மாதத்துல டெத்தா பொண்ணு கவலை இல்லே. வாழ்ற வரைக்கும் சந்தோஷமா வாழ்ந்துட்டு போட்டோமே. அதுக்காக அந்த பொண்ணு சொல்றத நம்ம செய்ய முடியுமா? மணி சாக போறவங்களை சந்தோஷமா அனுப்பி வச்சா அது சாமிக்கு செய்யற தொண்டு மாதிரி. அப்போ அந்த பொண்ணுக்கு தொண்டு செய்யலாம்னு சொல்றேன். ஆமா உன்னை மீட் பண்ணு சொல்றா, போய் பண்ணு. என்னது? அந்த பொண்ணு உன்னை மீட் பண்ணா ஜலதோஷம் வரும். என்ன மலையில மீட் பண்ண போறாங்களா? நோ ஹாப்பி ஹாப்பி. ஓ சந்தோஷம். அப்பா நீ மீட் பண்ணா சந்தோஷம் வருமா? மீட் கிண்டலா பண்றீங்க? பிளட் கேன்சர் இறக்கப்பட்டோம், வண்டியில லிஃப்ட் கொடுத்தோம், வீட்டுல டிராப் பண்ணோம், அவ்வளவுதான் முடியும். இருந்தாலும் சாக போற பொண்ணு. அதுக்காக நான் போய் அந்த பொண்ணை மீட் பண்ணா பாக்குறவங்க தப்பா நினைக்க மாட்டாங்க. நேத்து அந்த பொண்ணு இதை சொல்லும் போது கூட இருமிட்டே சொல்லுச்சு. இருந்தா கேன்சரா? பின்ன தும்முனா கேன்சர். 2 மாசத்துல டெத்துற பொண்ணு இப்பவே டெத்துரும்.
என்னது டெத் ரூமா? அதான் தமிழ்ல செத்துரும் சொல்லுவீங்களே. அது இங்கிலீஷ்ல டெத் ரூமா? Yeah. ஆமாப்பா, அந்த பொண்ணை நீ பாக்கலன்னா டெத் ரூம். சரி சரி சரி, இதான் சமயம்னு அந்த பொண்ணு கிட்ட போய் நீ மந்திரி புள்ளையிலன்னு சொல்லிடாத, அப்புறம் நாங்க மாட்டிக்குவோம். ஆமா, மறுபடியும் செத்துரும். சோ இப்ப நீ மந்திரி மகனாவே போய் அந்த பொண்ணை மீட் பண்ற. ஆமா, ஏன் நீங்க கார் எடுத்துட்டு வரல? அது அது ஏழ்மைனா எனக்கு ரொம்ப பிடிக்கும். நீ கூட ஏழையா இருக்கனாலதான் நீ கூப்பிட்டோன்னு வந்தேன். அதெல்லாம் முடியாது. உங்க வீட்டுல கப்பல் மாதிரி எவ்வளவு கார் இருக்கு. அதுல இருந்து நாளைக்கு ஒரு கார் எடுத்துட்டு வரீங்க, காலேஜுக்கு வந்து என்ன பிக்கப் பண்றீங்க, ஊட்டி எல்லாம் சுத்தி காமிக்கிறீங்க. அப்படி நீங்க வந்தீங்கன்னா எனக்கு எவ்வளவு பெருமையாவும் சந்தோஷமாவும் இருக்கும் தெரியுமா? ப்ளீஸ். நீ என்னடா என்ன மந்திரி பையன் சொல்லி அந்த பொண்ணோட மாட்டி விட்டுட்ட. அவன் என்ன கேட்டா தெரியுமா? உங்க வீட்டு தான் கப்பல் மாதிரி நிறைய கார் இருக்குல்ல, நாளைக்கு அது ஒண்ணு கொண்டுட்டு வாங்க, ஊட்டியை சுத்தி பார்க்கலாம், ஊரை சுத்தி பார்க்கலாம் சொல்றான். இப்ப என்ன பண்றது? இதுக்கா நீ என்ன அடிச்ச? எது அடிச்ச? ஏன்டா அடிச்ச? ஏன்டா அடிச்ச? ஏன்டா அடிச்ச? ஏன்டா அடிச்ச? கொண்டு விடுவோம் படுவா. நீ தான் சொன்ன சாக போற பொண்ணை சந்தோஷப்படுத்தினா அது சாமிக்கு செய்யற தொண்டு மாதிரின்னு. இப்ப ஃபீல் பண்ண என்ன அர்த்தம்? ஏன் கார் கேட்டா என்ன, கொப்பல் கேட்டா என்ன, மனுச்சு வச்சா எல்லாம் மார்க்குண்டு. மார்க்கு குண்டு குண்டு பண்பளி புலவர் சொல்றாரு, கேட்டுக்கா. காருக்கு என்ன பண்றது? பொண்ணையே கவுத்து மடக்கியாச்சு, காருக்கு போய் ஃபீல் பண்றான் பாரு. உனக்கு எத்தனை மணிக்கு கார் வேணும்? இன்னைக்கு கார் ஏற்பாடு பண்ணி தரேன்னு சொல்லிவிட்டேன். எல்லாம் டப்பா காருங்களா இருக்குது. ஒரு பியூட்டியான கார் கிடைக்க மாட்டேங்குதாடா. பிரதர், அத பாரு, அன்னைக்கு டெம்பிள்ல பார்த்தமே அதே மாதிரி கார் வருது. பிரேக் பிரேக் பிரேக். பிளடி நான்சென்ஸ். ஏன் வண்டி படக்குறீங்க? இது யார் வண்டி தெரியுமா? சாரி சார், நாங்க ஆங்கிள் பாக்குறோம். ஆங்கிள் பாக்குறீங்க, சினிமா எடுக்கிறீங்க. பின்ன பிச்சையா எடுக்கிறோம். ஆமா, நாங்க சின்னமா எடுக்கிறோம். சும்மா டே, சினிமா எடுக்கிறோம் சார். சினிமா எடுக்கிறீங்களா? புதுமுகம் நியூ ஃபேஸ் சான்ஸ் கொடுங்க சார் ப்ளீஸ். ஒருக்கா சிரிங்க. ஐயோ, என்ன இது சிரிக்க சொன்னா அழுகுது? ஏன் சார் அழுகிறீங்க? ஒரு சைடு போயிடுச்சு வாய். இதாங்க சைடு சிரிப்பு. வேணாம், சென்டரா சிரிங்க. இது சூப்பர். அப்படியே வாங்க, அப்படியே உட்காருங்க. அப்படியே திரும்புங்க. அப்படியே படுங்க. படுங்க. அப்படியே உருளுங்க. உருளுங்க. வீட்டு உருளுங்க. எந்திரிங்க. மண்டி போடுங்க. இப்போ உங்களை பின்னால மிதிச்சிட்டாங்க, என்ன பண்ணுவீங்க? பியூட்டிஃபுல் பியூட்டிஃபுல். பைத்தியக்கார மாதிரி அடிங்க. நல்லா பண்ணுது. பண்ணுது பண்ணுது சார். எந்த ஆங்கிள் பார்த்தாலும் உங்க மூஞ்சில ஒரு சேஞ்ச் தெரியல, ஒரே மாதிரி இருக்கு. என்ன சார் சொல்றீங்க? ஹீரோ மாதிரி இருக்கு. தலைவா தலைவா, எனக்கு கண்டிப்பா சான்ஸ் கிடைச்சிடும்ல? சான்ஸ் கொடுக்கலாம், ஆனா வாட் இஸ் தி ஃபீலிங்? எங்க டைரக்டர் காலையில இருந்து கோவமா இருக்காரு சார். அப்ப நீங்க? நான் கேமராமேன் அசோக் ராஜன். ஓ, அது நீங்க தானே? ஆமா. ஏன் சார் டைரக்டர் கோவமா இருக்காரு? இதுதான் விதிங்கிறது. அவர்கிட்ட 40 கார் இருக்கு. இருந்து தான் லவரோட 2 ஹவர்ஸ் வெளியில போக முடியல சார். எல்லாத்தையும் வாடகை விட்டாரா? நோ, உள்ள ஸ்டீரிங் இல்ல, உள்ள டூம் லைட் இல்ல, எல்லா மெக்கானிக்ஸ்ல இருக்கு. ஆமா சார், நீங்க ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா? என்ன ஹெல்ப் சொல்லுங்க சார். கொஞ்சம் கார் சப்ளை பண்ண முடியுமா? கார் சப்ளை தானே, எவ்வளவு நேரம் வேணா எடுத்து போங்க சார். சார், அந்த ஆங்கிள் வண்டி கொஞ்சம் நல்லா வைக்கிறேன். இவ்வளவு உதவி பண்ண உங்களை நான் மறக்க முடியுமா? உங்களுக்கு நான் இந்த ரேஞ்சிலேயே வைக்கிறேன் சார். வைக்கட்டுமா? சார், ஒரு சின்ன ரிக்வெஸ்ட். என்ன ஒரு 4:45 மணிக்கெல்லாம் விட்டுருங்க. ஏன்னா நான் எங்க முதலாளிமா காலேஜ்ல இருந்து பிக்கப் பண்ணோம். ஓகே. ஒளிமயமான எதிர்காலம் என் உள்ளத்தில் தெரிகிறது, இந்த உலகம் பாடும் காதல். காரை பாத்தீங்களா? இவர்தான் டைரக்டர். காலோட குரு நமஸ்காரம். பேசாதே, இவர்தான் நம்ம புதுப்பட ஹீரோ. ஹீரோவா? வாங்க சார், அம்மா அழைச்சிட்டு ஊட்டியை சுத்தி காமிக்கலாம். அம்மாவா? ஆமா சார், உங்க லவ்ஸ பத்தி கேமராமேனும் ப்ரொடக்ஷன் பாயும் ஆங்கிள் வழியா எனக்கு டீடைலா சொன்னாங்க. சீக்கிரம் வாங்க சார். எஸ், கொள்ளுனா கொன்னே நிக்கும். எள்ளுனா எண்ணெய் நிப்பா. அதனால தான் இவரை நாங்க செலக்ஷன் பண்ணோம். டேய் தம்பி, சார் அழைச்சிட்டு போய் டயலாக் சொல்லி கொடு. கம் கம் கம். இப்படி ஒரு கேன பையன் என்ன சார் சொன்னீங்க? ரூமா கேன பையன் சொன்ன என்ன? சார் சார், வழக்கமா டைரக்டர் தானே டைலாக் சொல்லி கொடுப்பாங்க. இல்ல, எங்க கம்பெனி ஆபீஸ் பையன் தான் டைலாக் சொல்லி கொடுப்பான். இஷ்டமா விட்டா கதை கூட கேப் போட்டுருக்கேன். சாரி சார். நோ டைலாக், ஆக்ஷன் மூவி. கொண்டு வா. டைலாக் கொடுத்தா அப்படியே மனோகரா மாதிரி அண்ணன் பிச்சிடுவாரு. போன வாயை கொட்டாவி மாதிரி.
இப்படி எல்லாம் பொய்ய சொல்றத விட நான் ஒரு பேண்ட் மாஸ்டர் அந்த பொண்ணு உண்மையை சொல்றது நல்லது. ஐயோ உண்மையை சொன்னா அந்த பொண்ணு டெத்துருமா? இது செத்துரு. எப்பா எப்பா சாக போற பொண்ணை கொஞ்சம் சந்தோஷப்படுத்துப்பா. பொறப்புடுறவே ராஜா. சார் நீங்க எடுக்கிற படத்துல நான் தானே ஹீரோ? ஆமா ஆமா. தேங்க்யூ சார். சார் நான் ரொம்ப நல்லா நடிப்பேன் சார். என் வீரமான நடிப்பை பாக்குறீங்களா சார்? பாக்கலாமே. ஏய் என்னடி இது, நீ கார் கொண்டு வர சொன்னதுக்கு அப்புறம் கூட அவர் பேண்ட் வாசிக்கிறான்னு சொல்லல? சொல்லலையே. அவர் எப்படியாச்சும் உண்மையை சொல்லிடுவாருந்தானே நான் கார் கொண்டு வர சொன்னேன். இன்னைக்கு நல்லா மாட்டிக்கினாருமா. காருக்கு எங்க போவாரு? எங்கேயும் போக மாட்டாரு, இங்கேயும் வர மாட்டாரு. என்னுடைய சோகமான நடிப்பு பாக்குறீங்களா? பிச்சு போடுவேன் பிச்சு. வேண்டாம் வேண்டாம், நீங்களே படத்துக்கு ஹீரோ. என் கேர்ள் ஃபிரெண்ட் காலையில் வெயிட் பண்றா, கொஞ்சம் சீக்கிரம் போறீங்களா? ஏய் வந்துட்டாருடி. ஒரு வகையில வாளுக்கு இல்லாடி தாண்டி ஓங்காரியே தள்ளிட்டு வந்துட்டாரு. எனது கைகள் மீட்டும் போது வீணை அழுகின்றது, எனது கைகள் தழுவும் போது மலரும் சுடுகிறார். கூப்பிட்டு வந்தது ஏன் அப்படி கவுத்து இருக்கீங்க? What a disturbance. Oh, wait, darling, wait. What is this? Wait, hi. போமா கண்ணு போ, ரொம்ப நேரமா வெயிட் பண்றாரு உனக்காக. மேடம் போறாங்க, கதை திறந்து விடுங்க. Yes, sir. I am the superhero. I am the super. என்ன சார், உங்க டிரைவர் ஹீரோ மாதிரியா இருக்காரு? யா, நீங்க சொன்னாலும் சொல்ல காட்டியும் நான் ஹீரோ தான். இதான் மைசூர் ரோடு. இவ்வளவு கியூட்டா இருக்கீங்க. டிரைவர், என் பெருந்தன்மையை பாத்தியா? நான் எவ்வளவு பெரிய மினிஸ்டர் வீட்டு பையன், இப்படி ஒரு ஏழை பொண்ணோட போயிட்டு இருக்கேன் பாத்தியா? எனக்கு ஏழைங்கன்னா ரொம்ப பிடிக்கும் இல்ல? ஏன் உங்க டிரைவர் அழுதுகிட்டே வராரு? ஓ அதுவா, அவனுக்கு ஹீரோ ஆகணும்னு ஆசை. இந்த பாரிஸ்ல இருந்து வந்துட்டு இருக்கும் போது அவன் முதல்ல வீரமா நடிச்சு காமிச்சிட்டு இருந்தான். அதுக்கப்புறம் கொஞ்சம் காமெடி பண்ணிட்டு இருந்தான். அதுக்கப்புறம் சோகமா நடிச்சு காமிக்கிறேன்னு சொன்னா உன் காலேஜ் வர வந்துருச்சா? அதுவும் இல்லாம உன்னை பார்த்தா ஹீரோயின் மாதிரி வேற இருக்கேன், நடிக்க ஆரம்பிச்சிட்டான். நல்லா நடிக்கிற, ரொம்ப நடிக்காத, வண்டி பார்த்து ஓட்டு. ரவி, உங்க வீடு வந்துருச்சு. ஏன் வீடா? இங்க எங்கேயும் இல்லையே. மினிஸ்டர் வீடு. டிரைவர் வண்டி எடுத்து. டிரைவர் ஷட் அப். மேடத்துக்கு கதவு திறந்து விடுப்பா. ஓவரா நடிக்கிறான், சான்ஸ் கொடுத்துற வேண்டியது. பாரு, நான் தான் மினிஸ்டர் பொண்ணுன்னு அவர்கிட்ட சொன்ன கொன்னு போடுவேன். பேசாம அவரை வீட்டுல டிராப் பண்ணிட்டு ஒழுங்கா வந்து சேரு. நான் நடந்தே போறேன். ஓகே பாய். இப்படி ஒரு குழப்பத்தை வாழ்க்கையில பார்த்ததே இல்ல. டேய் வண்டி எடு மேன். பக்கமா இருக்கு. டிரைவர் அந்த ஏசி போடு. போட்டுறேன். ஒருத்தருக்கு பதவி போறதுக்கு முன்னாடி ராஜினாமா பண்றதுதான் மரியாதை. எங்க அப்பா உனக்கு எவ்வளவு சம்பளம் கொடுக்கறாரு? குடிப்பு போக 3000 ரூபாய். இந்த மாசத்துல இருந்து உனக்கு 6000 ரூபாய் சம்பளம். 1500 நான் மந்திரி பொண்ணுன்னு அவர்கிட்ட சொல்லாம இருக்கிறதுக்கு. another 1500 அவருக்கு எப்ப கார் வேணாலும் நீ எடுத்துட்டு போகணும். Understand? என்ன லிஃப்ட் கேட்டா கொடுத்தோம், மீட் பண்ணனும்னா பண்ணோம், கார் கேட்டா கொண்டு போனோம். இப்போ அந்த பொண்ணு என்ன கேட்டா தெரியுமா? என்ன கேட்டா? 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 அப்படி என்ன கேட்டா? உங்க கம்பெனில ஒரு வேலை போட்டு கொடுன்னு கேக்குறா. தட் மீன்ஸ் மினிஸ்டரோட ஆபீஸ்ல யா கொண்டு விடும் படுவா. இது ஒரு பெரிய காரியமா? மினிஸ்டருக்கு எத்தனை ஃபேக்டரி இருக்கு, எத்தனை ஆபீஸ் இருக்கு? ஏதாவது ஒரு ஆபீஸ்க்கு முன்னாடி அந்த பொண்ணை கொண்டு போய் உட்கார வச்சுட்டு உள்ள போய் மேனேஜர் கால்ல கப்புன்னு விட வேண்டியதானே? ஹலோ, வெளிய வாட்ச்மேன் எடுத்த அவன் கால்லயே விடு. நோ,
மேனேஜர் கால்ல விழுந்து அந்த பொண்ணு செத்து போற பொண்ணு பாவம் ரொம்ப கசாயப்படுது. என்னது கஷ்டப்படுதா? அதுக்கு ஒரு ஓலையை புட்டு கொடுங்கன்னா புட்டு கொடுத்துட போறாங்க. ஓலை புட்டுக்கு பாலக்காட்டுக்கு தாண்டா போகணும் பரதேசி. முதல்ல அடுத்த வாயில போட்டு திங்காதே ஒரு வார்த்தை வாயில இருந்து வரமாட்டேன் சிக்கிட்டு முடிக்குது ராஸ்கல். அப்ப வேலை ஆட எவனாலும் மேனேஜர் கால் கையில் விழுந்தா வேலை கொடுத்துட்டு போறா. அப்புறம் வெளியில வந்து காலை ஜிம்னு தூக்கிட்டு நிக்க வேண்டியதானே. இதுக்கு போய் என்னமா அப்பப்பன்னு அப்படியே முதலாளிம்மா நீங்கதான் முதலாளி, அவங்க எந்திரிச்சுதான் ஆகணும். முதல்ல அவங்க உட்கார சொல்லுங்க. Sit down. Please. உட்காருங்கப்பா. உட்காருங்க. இவங்களுக்கு இங்கிலீஷ் புரியல, அதான் நான் சிடோன் சொன்ன உட்காரல. ஹலோ, யார்கிட்ட பேசுற தெரியுதா? என்ன ஏமாத்த பாக்குறியா? என்ன ஏமாத்த முடியாதுடா. bloody fool nonsense. நான் நினைச்சேன் உன்னை இல்லாம பண்ணிடுவேன். வேடா போன யாரு? உட்காருங்க, சும்மா உட்காருங்க. உட்காருங்க. நான் சொன்னா உட்காந்துருவாரு. உள்ள போய் மேனேஜர் காலில் கப்புன்னு விட வேண்டியதானே. காலையே காண. சார், இந்த பொண்ணு ரொம்ப பாவம் சார். இவங்க குடும்பம் ரொம்ப கஷ்டப்பட்ட குடும்பம் சார். சார், இந்த 2 மாசத்துல பிளட் கேன்சர்ல சாக போற பொண்ணு சார். ஓ சார், எப்படியாவது ஒரு பார்ட் டைம் வேலையாவது போட்டு கொடுத்துருங்க சார். நீங்க சொல்லிட்டீங்கல்ல, அப்புறம் என்ன? நோ அப்பீல், she is appointed. ரொம்ப நன்றி சார். எங்க அம்மா அப்பாவுக்கு தெரிஞ்சா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. தேங்க்யூ சார். வாங்க போலாம். பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்த உலகம் இதுதானா? பாட்டு இந்தாங்க சாவி. ஏன் உனக்கு தான் salary கூட இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துருக்கேனே. அம்மா என்ன விட்டுருங்கம்மா, இந்த சித்திரவதை தாங்க முடியலம்மா. நீங்க பிளட் கேன்சர் பேஷண்டா நடிக்கிறீங்க, அவரு மந்திரி பிள்ளையா நடிக்கிறாரு. நான் யாருக்கோ கார் ஓட்டுற நடிகனா நடிக்கிறேன், அவரு எனக்கு டைரக்டரா நடிக்கிறாரு. உங்களையும் நான் காட்டி கொடுக்க கூடாது, அவரையும் நான் கண்டுக்காம இருக்கணும். அம்மா, வாழ்க்கையில ஒரே ஒரு தடவை உண்மை பேசணும் ஆசையா இருக்குமா. ஒரு ரூபா சம்பாதிச்சாலும் உண்மையா சம்பாதிக்கணும்னு நினைக்கிறேம்மா. என்ன விட்டுருமா தாயே, என்ன விட்டுருமா. சாரிப்பா. அப்பா அப்பான்னு சொன்ன ஞாபகம் வந்துச்சு. எங்கயோ போறேன்னு சொன்னியே, அப்பா கிட்ட சொன்னா எங்கேயும் போக மாட்டேன், மேலதான் போவேன். ஐயோ குடுத்துருமா தாவிய குடுத்துருமா. தாங்க முடியலையே, கொடுமையை தாங்க முடியலையே. தேவனே என்னை பாருங்கள். எங்கள் மண்டையில இருந்து ஆடுகள் வேறு பாதையில் போய்விட்டன. நடுவுல நான் மாட்டிட்டு தவிக்கிறேன். தேவா, மியூசிக் டைரக்டர் தேவா வந்துருப்பாரு. என்னது? அது ஒண்ணும் இல்ல, உங்களுக்கு ஏதாவது பிரசன்ட் பண்ணணும்னு தோணுச்சு, அதனாலதான் வாங்கிட்டு வந்தேன். பிரிச்சு பாருங்களேன். என்னது ட்ரம்பட்? ட்ரம்பட்டா? ஐயோ, நான் உங்களுக்காக லேம்ப் ஷேட் தானே செலக்ட் பண்ணி வச்சிருந்தேன். பார்சல மாத்திட்டாங்க போல இருக்கே. ஐயோ, ட்ரம்பட்டை கேட்டு வாங்குந்தே இவங்க தானே, இப்ப மாத்தி சொல்றாங்களே. பரவாயில்ல, நான் அதை உங்களுக்கு மாத்தி கொடுத்துறேன். அது எனக்கு ட்ரம்பட் மியூசிக்னா ரொம்ப பிடிக்கும். வாசிச்சா போச்சு. உங்களுக்கு வாசிக்க தெரியுமா? பொழப்பே. அது வீட்டுல இந்த கிட்டாரு, பியானோ, நிறைய மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் இருக்குமா, இந்த ட்ரம்பட் லாங்க இருக்கும். அதான் வாசிச்சு பாப்பேன். ஹாபி. எனக்காக ஒரே ஒரு வாட்டி ப்ளே பண்ணி காமிக்கிறீங்களா? எத்தனை காலம்தான் ஏமாற்றுவார் இந்த ஊட்டியிலே. என்னடா என்ன ஒரு பாம்பே வீட்டுக்கே கொண்டு போறீங்க? அடிச்சே கொண்டு போடுவேன். மணி, அந்த பொண்ணு என்னெல்லாம் கேட்டா, நம்ம என்னெல்லாம் பண்ணோம் சொல்லு. லிஃப்ட் கேட்டா கொடுத்தோம். அவன் மீட் பண்ணணும்னு சொன்னா மீட் பண்ண. கார் கேட்டா கொண்டு போனோம். வேலை கேட்டா வாங்கி கொடுத்தோம். இப்ப லவ் பண்ணுன்னு சொல்ற. அண்ணு, ஐயோ அம்மா. அடிக்க மாட்டேன், வாங்கடா. டேய், நான் இருக்க, வாங்கடா. கொண்டு விடுவோம் படுவா. லவ் பண்றது ஒரு பெரிய விஷயமா?
ட்வீட் பண்ணா லவ் தானா வந்துட்டு போகுது யா. யா ஐயோ ஐயோ என்னடா இது இங்கிலீஷ் டுவேட். இத பாடி லவ் பண்ணுமா? ஒரு நொண்டி கிளை கூட கிட்ட வர மாட்டா. இந்தப்பா நீ ட்வீட் பாடுற, உனக்கு லவ் வருது, உனக்கு என்ன பாட்டு வேணுமோ சொல்லு, இதான் ரெக்கார்டிங் தியேட்டர், நான் போட்டு கொடுக்குறேன். எம்ஜிஆர் சிவாஜிலாம் சினிமாவில் பாடுவாங்களே, அந்த மாதிரி ஒரு பழைய டியூனை போட்டு கொடுங்க. அப்போ விஸ்வநாத ராமூர்த்தி ஸ்டைல்ல டியூன் வேணுங்கற. ஓகே. டேய் கொட்டாம்பட்டி. Who is the கொட்டாம்பட்டி? அப்புறம் என்ன பட்டி? கொட்டை பெட்டி. டேய் இந்தியாவுல கொட்டப்பட்டிங்கிற ஒரு ஊரே கிடையாதுடா. கண்டக்ட் பண்ணு. ஓகே பிரதர், ரெடியா? இதான் பதவி கொடுத்தா ஏறி உட்கார்ந்துக்குவீங்களே. சைலன்ஸ். A 1, a 2, a 3, a 4. ஓஹோ, புத்தம் புது நந்தவனமே, வெரி குட், பொங்கி வந்த தங்க குடமே, எக்ஸலன்ட். முத்தங்களில் மாலை விண்ணவா. பிரதர், உனக்கு அப்படி எம்இசி வாய்ஸ். எம்எஸ்சியா? அவர் என்ன எலக்ட்ரிசிட்டி போர்டுல இருக்காரு? டேய் மடையா, எம்எஸ்வி. எம்எஸ்சி. உனக்கு சொல்ல தெரியாது. டேய் பாய்ஸ்னு சொன்ன உடனே தான் ஞாபகம் வருது. டேய் காஜா, கூப்பிடுற அந்த லேடிஸ் கோரஸ். சார், கே சார் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்ல சொன்னாரு. என்ன? அவங்க 2 பேர் லவ் டெஸ்ட் பண்றதுக்காக தான் இந்த ப்ரோகிராம் ஃபிக்ஸ் பண்றோம்னு நீங்க விடாம இருக்கணும்னு சொல்ல சொன்னார். நான் ஓடுறவனா? போடா லூசு. இந்தாங்க அட்வான்ஸ். எதுக்கு? மந்திரி வீரராகவன் பொண்ணுக்கு நாளைக்கு பர்த்டே. அதுக்கு என்ன இப்போ? அதுக்கு நீங்க தான் வந்து பேண்ட் வாசிக்கணுமா? வழக்கமா உங்க கே சார் தானே வாசிப்பாரு. அவர் கிரேட்டஸ்ட். இது இல்ல, இவர் லேட்டஸ்ட். அப்படியே பிறல்றான் பாத்தியா? ஏன்டா பிச்சை எடுக்கிறேன்? திடீர்னு எங்களை புக் பண்ண வேண்டிய அவசியம்? உங்களை டெஸ்ட் பண்ணணுமா? உங்க மந்திரி என்ன டாக்டரா? அதுக்கு இல்ல, இப்பெல்லாம் கவர்மெண்ட் ப்ரோகிராம் நீங்க தான் வாசிக்கிறீங்க. நீங்க அங்க வந்து வாசிச்சீங்கன்னா மந்திரி ஒரு 4 பேர் ரெக்கமெண்ட் பண்ணுவாரு. இந்த பெரிய இடத்து ப்ரோகிராம்க்குலாம் நான் வாசிக்க மாட்டேன். இந்தப்பா நீ சும்மா இருப்பா. ஏ டாடி நீ இரு, நீ இங்கே இரு, நான் வாசி. நீ வா, நீ வா, நீ வா. என்ன நீ ஒத்துக்க மாட்டேங்கிற? பணத்துக்காக இப்படி அலையாத மணி. அட பணம் கிடைக்கிற குப்பை. வாழ்க்கையில நம்ம பார்க்காத பணம் மாதிரி. அந்த பொண்ணு சாக போற பொண்ணு என்னென்னமோ கேட்டுச்சு, அதெல்லாம் வாங்கி கொடுத்தேன். அந்த வீட்டை சுத்தி பார்க்கணும்னு சொல்லிச்சு, நம்மளால முடிச்சுதா? அதுக்காகத்தான் மந்திரியோட தொடர்பு வச்சுட்டோம்னா அந்த வீட்டை சுத்தி காட்டலாம், இன்னும் என்னென்னமோ காட்டலாம். அதுக்காக தான் சொன்னேன், என்னையா குப்பை பணம் பணம் கிடைக்குதுயா? ராஜா ஒத்துக்கு, ராஜா ஒத்துக்குமா? சரி சரி ஒத்துக்கு போ. ஒத்துக்கிட்டியா? சார் ஒத்துக்கிட்டா பணம் பாத்தியா? அட்வான்ஸ் கொடுக்க வந்து ஓடி போயிட்டான். நீங்க ரொம்ப பிகு பண்ண. எவ்வளவு கட்டு கட்டான ஓட்டு வச்சிருந்தா விட்டுருந்தா 2-3 நாள் உருவி இருப்பேன். இப்ப ஓடி போயிட்டா என்ன பண்றது? பிரதர், அமௌண்ட் நான் வாங்கிட்டேன். ஃபுல் செட்டில்மெண்ட். பாவம், இந்த சின்ன பொண்ணு சீக்கிரம் வாங்கோ. என்னடா ஆச்சு அந்த பொண்ணுக்கு? அந்த பொண்ணு இல்ல, இது வேற பொண்ணு. வேற எந்த பொண்ணு? வண்டி கிளீன் பண்ணும்போது பாவம் ஒரு சின்ன பொண்ணு ஆஸ்பத்திரிக்கு போகணும், லிஃப்ட் கிடைச்சு. லிப்டா? வாங்க பிரதர், அந்த சின்ன பொண்ணுக்கு லிஃப்ட் கொடுக்கலாம். ஏற்கனவே கொடுத்த லிப்டுக்கு தான் ஷிஃப்ட் போட்டு திட்டு வாங்கிட்டு இருக்கேன். இதுல புதுசா ஒரு லிப்ட் வரையா? பெரியவங்க பேசிட்டு போது இங்க நிக்காத போ. பாவம், இந்த சின்ன பொண்ணுக்கு பிளட் கேன்சர். லொக்கு லொக்குன்னு இருமுது. ஏண்டா இருமுனா கேன்சரா? பின்ன தும்முனா கேன்சரா? இது யாரோ சொல்லி நான் கேட்டிருக்கிறேன்டா. நீ தானே சொல்லி டூப்பு விட்ட. அதிகம். ஹெல்ப் மீ, சேவ் மீ. நில்லுடா டேய். ஹெல்ப் மீ, நில்லுடா. சேவ் மீ. சுத்தாதடா.